Hi everyone, இந்த வீடியோவில் how to score 90 out of 19 English class 12 பார்க்க போகிறோம். ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வீடியோ இருக்க போது. போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னெல்லாம் படிக்கணும் என்னென்ன டேயில் ஒரு சில விஷயங்கள் எப்படி படிக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக ஒரு ரோம் லெட்டரையும் நம்ம செய்ய போகிறோம், அனலைஸ் பண்ண போகிறோம். எதை பார்த்து படிக்கணும், எதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, நீங்கள் எந்த மாதிரி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் நான் செய்ய போகிறேன், சொல்ல போகிறேன். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் ப்ளீஸ் ஆல் லைக் திஸ் வீடியோ. ஃபஸ்ட் நம்ம எதில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம்னா 21 is 20 மார்க்ஸ். அந்த 21 மார்க்கில் மார்க் எடுத்துட்டிங்கன்னா இங்கிலீஷில் உங்களுக்கு மார்க் ஸ்கோர் டோட்டல் ஏறிடும். இதுதான் ஃபேக்ட். அப்போ அந்த 21 மார்க்ஸ் நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்? ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் தான் இருக்குது. ஸோ சினானிம்ஸ் 3 மார்க் கேட்குறாங்க, ஆண்டனிம்ஸ் 3 மார்க் கேட்குறாங்க. கரெக்டாக? ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை பொறுத்தளவுக்கு புக் பேக் ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடி போயம் சப்ளிமெண்ட்ரி படிக்க வேணாம், ப்ரோஸ் மட்டும்தான் படிக்க போகிறீங்க. சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடியும் உங்களுக்கு கிளாசரி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? கிளாசரின்னு கொடுத்துருப்பாங்க ஒரு லெசனுக்கு பின்னாடி. அந்த கிளாசரியை ஃபஸ்ட்டு படிக்கணும். நெக்ஸ்ட்டு என்ன செய்யணும்? நம்ம புக் பேக்கில் எக்ஸசைஸ் ஏதாவது இந்த மாதிரி சென்டென்ஸில் கொடுத்து இந்த மாதிரி அண்டர்லைன் பண்ணி ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க தெரியுமா? ஏதாவது ஒரு சில யூனிட்டில் புக் பேக்கில் எக்ஸசைஸ் மாதிரி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் என்ன படிக்கணும்? ஒரு ப்ரோஸ்க்கு பின்னாடி இருக்க கிளாசரி படிக்கணும். நெக்ஸ்ட்டு எக்ஸசைஸ் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் அதை படிக்கணும். நெக்ஸ்ட்டு வே டு சக்ஸஸ் கைடு. நெக்ஸ்ட் வே டு சக்ஸஸ் கைடில் ஒரு யூனிட்டுக்கும் என்ன செஞ்சுருப்பாங்க, உங்களுக்கு சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் இருக்கும். அது போக ப்ரீவியஸ் இயர் கொஷின் நீங்கள் வே டு சக்ஸஸ் கைடில் பின்னாடி லாஸ்ட் அதை ஒரு பாதிக்கு மேலே எடுத்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ரி இருக்கலாம், அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா வே டு சக்ஸஸ் கைடில் என்ன செஞ்சுருப்பாங்க, சினானிம்ஸ்னு போட்டு இது வரைக்கும் கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் எல்லாத்தையும் கொடுத்துருப்பாங்க. அதையும் படிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு புக்கு, அப்புறம் வே டு சக்ஸஸ் கைடில் புக் பேக்கும் இருக்கும், ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின் இருக்கும், அதையும் படிக்கணும். இதெல்லாம் படித்து முடிச்சதுக்கப்புறம் டைம் இருந்தால் கொஷின் பேப்பர் இதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த வருஷம் எழுதுன கொஷின் பேப்பரையாக என்ன செஞ்சுருங்க, பார்த்துருங்க. சரியா? சினானிம்ஸுக்கு ஆண்டனிம்ஸ்க்கும். நெக்ஸ்ட் ஹோமோஃபோன்ஸ், பிரேசல் வெப்ஸ், ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் கேட்கலாம், டென்சஸ் கேட்கலாம், ப்ரிப்போசிஷன்ஸ், கன்ஜெக்ஷன், பிளெண்டட் வேர்ட்ஸ், கொஷின் டேக்ஸ், இந்த மாதிரி நிறைய என்னெல்லாம் கேட்குறாங்களோ எல்லா பாசிபிலிட்டி இதில் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன படிக்கணும்னா டெக்ஸ்ட் புக். டெக்ஸ்ட் புக்னால் என்ன? நம்ம புக் இருக்குல்ல, நம்ம புக்கில் ஒரு யூனிட்டுக்கு பின்னாடியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் யூனிட்டில் ஹோமோஃபோன்ஸ் இருக்குது வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5th யூனிட்டில் அப்ரிவேஷன் இருக்குது. ஏதோ ஒரு யூனிட்டில் இப்போ நான் கொடுத்துருக்க இந்த லிஸ்ட்டில் இருந்து எது புக் பேக்கில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு அதை முடிக்கணும். இதில் எது புக் பேக்கில் உங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருந்தாலும் என்ன செஞ்சிடணும், ஃபஸ்ட்டு அதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் கோ டு த கைடு. வே டு சக்ஸஸ் கைடுக்கு நீங்கள் செஞ்சாலும் டேரெக்டாக போயிடலாம். வே டு சக்ஸஸ் கைடில் ஒரு இதுக்கு ஹோமோஃபோன்ஸோ இல்லை அப்ரிவேஷனோ நீங்கள் எது எடுத்தாலுமே அதில் ப்ரீவியஸ் இயர் கொஷினோட சேர்த்து நிறைய எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை சால்வ் பண்ணுங்கள், ரீட் பண்ணுங்கள். நீங்கள் நிறைய வாட்டி ரீட் பண்ணாத மைண்டில் என்ன செய்யும் போகும். நெக்ஸ்ட் ஒரு சிலதுக்கு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சிங்குலர் ப்ளூரல்க்குலாம் ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். சென்டென்ஸ் பேட்டர்னுக்கு ரூல்ஸ் ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் ரூல்ஸை தெரிஞ்சுட்டு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றதெல்லாம் நீங்கள் நிறைய ரீட் பண்ணுங்கள். தென் கைடு முடிச்சதுக்கப்புறம் கொஷின் பேப்பர். மோஸ்ட்லி எல்லா பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பரையும் என்ன செஞ்சுங்க, ரீட் பண்ணிடுங்க. தென் இந்த வருஷம் நீங்கள் எழுதுனா குவார்ட்டர்லி ஆஃபர்லி ரிவிஷன் பேப்பர்லாம் என்ன செஞ்சுருங்க, ரிவைஸ் பண்ணிடுங்க 1 வேர்ட்ஸ்க்கு. சரியா? இது போக நம்ம 21/20க்கு எப்படி மார்க் எடுக்கணும், ஃபுல் மார்க் அப்படின்னு ஒரு 1.5 மணி நேரம் வீடியோ நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவும் நீங்கள் என்ன செய்யுங்க, கோ த்ரூ பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோ லிங்க்கையும் ப்ளேலிஸ்ட்டாக கீழே கொடுக்குறேன். தென் அப்ரிஷியேஷன் கொஷின் 4 2s are 8 மார்க்கு. அப்ரிஷியேஷனானது போயம் லைன்ஸ் கொடுத்து உங்களை ஆன்சர் எழுத சொல்கிறாங்களா, அது அப்ரிஷியேஷன் கொஷின். இதுக்கு புக் பேக்கில் இருக்கிற எல்லா அப்ரிஷியேஷன் கொஷினும் 6 யூனிட் இருக்குது. ஸோ 6 யூனிட்லேயுமே புக் பேக்கில் போயம்க்கு பின்னாடி ஒரு 6 அப்ரிஷியேஷன் கொஷின் கொடுத்துருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அந்த அப்ரிஷியேஷன் கொஷின் புக் பேக்கில் என்ன இருக்கோ அதை மட்டும் தயவு செஞ்சு என்ன செஞ்சுங்க, படிச்சிருங்க. இப்போ 6ல் 4 தான் எழுதணும். அப்போ நான் 2 இதை சாய்ஸில் விடலாமா, 2 யூனிட்டை சாய்ஸில் விடலாமான்னு உங்களுக்கு டவுட் வரும். ஒருவேளை ஒரு 2 யூனிட்டை புக் இன்சைட்லேருந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க, 4 யூனிட்டை புக் பேக்லேருந்து கேட்டுட்டு 2 யூனிட்டை நீங்கள் படிக்காத 2 யூனிட் வந்து புக் இன்னில் கேட்டுட்டாங்க, உங்களுக்கு தெரியல, என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதனால் எப்போவுமே சேஃபர் சைடுக்கு நீங்கள் புக் பேக்கை ஃபுல்லாக என்ன செஞ்சிடணும், படிச்சிடணும். அப்ரிஷியேஷன் கொஷின். அது போக ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், சிமிலி, மெட்டஃபார், ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னெல்லாம் இருக்கோ அதுக்கு நான் பிடிஎஃப் வச்சுருக்கேன். அந்த பிடிஎஃப் லிங்க் வைக்கிறேன். அந்த லிங்க்கில் இருக்க ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை மட்டும் படிச்சிட்டிங்கன்னா போதும். ஸோ அப்புறம் அப்ரிஷியேஷன் கொஷனுக்கு புக் பேக்கில் இருக்க எல்லா யூனிட்டும் படிச்சிடணும். தென் ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சிடணும். தென் 3 2s are 6 கிராமர் பார்ட் என்னெல்லாம் கேட்கலாம், டைரக்ட் இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் பேசிவ் வாய்ஸ், இஃப் கிளாஸ், சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், தென் பிகின் வித் ஹேவ் ஹேட், அடுத்து ஜாயின் யூசிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன், இந்த ஹூ, விச், ஹூம் அதெல்லாம் நடுவில் சேர்த்துல சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி கொஷின்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பிகின் வித்தும் இந்த ஜாயின் யூசிங் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ரொம்ப ஈஸி. அண்ட் மற்றது ஈஸி தான். நான் இது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணி ஒரு 1.5 வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கைடில் பாருங்கள். தென் புக்கில் இருக்க கொஷின்ஸ், புக்குக்கு பின்னாடி எது இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கோங்க. தென் கைடை ரெஃபர் பண்ணுங்கள். தென் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ரெஃபர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வீடியோ பார்த்துட்டு போனீங்க, ரூல்ஸ் நல்லா புரியும். தென் கோ டு புக், கைட் அண்ட் கொஷின் பேப்பர்ஸ். சரியா?
தென் இஆர்சி பொறுத்தளவுக்கு நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், இஆர்சியில் ஒரு போயம் லைன் கொடுக்குறாங்களா, அந்த போயம் லைன் வந்து எந்த போயம்லேருந்து வந்திருக்கு, அந்த போயட் யாருன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்கள் படித்தா போதும். ஸோ 6 போயமில் இருக்க போயம் நேமும் 6 போயட் நேமும் என்ன செஞ்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க. அண்ட் அவங்க கொடுக்குற லைன் எந்த போயமில் இருந்து வந்திருக்குன்னு கண்டுபிடிக்க தெரியணும். கண்டுபிடிக்க தெரிஞ்சால் தான் அது என்ன போயம் என்ன போயட்னு எழுத முடியும். வெறுமனே போயட் நேமும் போயம் நேமும் படிச்சு வச்சு யூஸ் ஆகாது. ஸோ கொடுத்துருக்க லைனை என்ன போயம்னு கண்டுபிடிக்க தெரியணும். ஸோ ஒரு லைன் கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரெஃபரன்ஸ் என்ன எழுதுவீங்க, திஸ் லைன் இஸ் டேக்கன் ஃப்ரம் த போயம் அப்படின்னு போட்டு போயம் நேமும் பை போயட் நேமும் போட்டுருவீங்க. இதுக்கு 2 மார்க் கொடுத்துருவாங்க ரெஃபரன்ஸுக்கு. தென் எக்ஸ்ப்ளனேஷன் நீங்கள் இது தானே அப்ரிசியேஷன் கொஸ்டினில் படிப்பீங்க, அதுக்கப்புறம் பேராகிராஃபில் படிப்பீங்க. ஸோ அதை படிக்கிறது எல்லாமே இந்த கொடுத்துருக்க போயம் லைனுக்கு எது ரிலேட்டடாக இருக்கோ அதை நீங்கள் என்ன செஞ்சுருங்க, எக்ஸ்ப்ளனேஷன் எழுதிருங்க. 2.5 மார்க் என்ன செஞ்சுருவாங்க, கொடுத்துருவாங்க. தென் ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சர் ஏதாவது 5 யூனிட்டில் இருக்க புக் பேக் எல்லா ப்ரோஸ் கொஸ்டின் ஆன்சரும் படிங்க. பிகாஸ் நோ அதர் சாய்ஸ். எப்படின்னாலும் அவங்க கேட்கலாம். 6மே படிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பிகாஸ் நிறையா இருக்குங்கிறனால 5 யூனிட்டாவது படிங்கன்னு சொல்கிறேன். தென் 3 3s are 9 ரைட்டிங் ஸ்கில்ஸில் என்னெல்லாம் கேட்கலாம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரைபிங் அ ப்ராசஸ். ஹவ் வில் யூ மேக் ஆப்பிள் ஜூஸ், ஹவ் வில் யூ மேக் டீ காஃபி. அப்புறம் ஏதாவது ஒரு ப்ராசஸ் எப்படி நீங்கள் இதை பண்ணுவீங்க, அவ்வளோ அயன் ஷர்ட்டுன்னு கூடலாம் என்ன செய்வாங்க, சம்டைம்ஸ் கேட்பாங்க. ஸோ அதுக்கும் புக் பேக்கில் எது இருக்குன்னா அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு தென் கைடு அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே மனப்பாடமே பண்ணக்கூடாது. ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க என்ன ப்ரொசீஜரில் அவங்க எழுதுறாங்க. ஸோ நம்ம அந்த இங்கிலீஷை கரெக்டாக ப்ரெசென்ட் பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இதெல்லாமே ரீட் பண்ண சொல்கிறோம். சரியா, ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி ரீட் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குங்கிற மாடல் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. சரியா. தென் பை சார்ட்லாம் படிக்கணுமா, ஜஸ்ட் அந்த பை சார்ட்டை பார்த்து நீங்களே ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஸோ ஒரு 4-5 பை சார்ட் என்ன செய்யுங்க, ரெஃபர் பண்ணி நீங்களே ஆன்சர் பண்ணி பாருங்கள். இதை படிக்கலாம் எதுவுமே இல்லை. தென் டயலாக் ரைட்டிங் ரீட் பண்ணுங்கள், எப்படி அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹாய் கிரீட்டிங்ஸ், குட் மார்னிங்கோ இல்லை ஹாய் ஹவ் ஆர் யூ. நீங்கள் ஒரு பர்சனல் உங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசுகிறீங்கன்னா ஹாய் ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன். அதுவே ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆயிரும். கரெக்டாக எக்ஸ்சேஞ்சுனா என்ன தெரியுமா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஏங்கிற ஒரு ஃப்ரெண்டு பிங்கிற ஒரு ஃப்ரெண்ட்னா இவங்க 2 பேர் சேர்ந்து பேசுகிறது ஒரு எக்ஸ்சேஞ்ச். அடுத்து ஏபி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச், ஏபி இன்னொரு எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த மாதிரி மினிமம் 3 எக்ஸ்சேஞ்சாவது இருந்தால் தான் 3 மார்க் கொடுப்பாங்க. ஸோ இந்த ஹாய் ஹவ் ஆர் யூலே நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சை முடிச்சிடலாம். கடைசி பாய், இது ஒரு எக்ஸ்சேஞ்ச். நடுவில் அதுக்குன்னு 3 மட்டும் எழுதிட்டு வரீங்க. நான் சொன்னேன்னு ஒரு 5-6 எக்ஸ்சேஞ்சாவது நீங்கள் என்ன செய்யணும், மினிமம் எழுதணும். அவங்க எவ்வளோ கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்சேஞ்சஸ் எழுதிக்கோங்க. பட் எப்படி இருக்குங்கிற மாடல் நீங்கள் ரீட் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும். தென் ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ், இதுக்கும் நிறையா ரீட் பண்ணணும். ப்ராவர்ப்ஸ் ரீட் பண்ணுங்கள். எக்ஸ்பேண்ட் த ஹெட்லைன்ஸ், எப்படி இது எல்லாத்துக்குமே வீடியோ போட்டிருக்கேன். எக்ஸ்பேண்ட் ஹெட்லைன்ஸ் எப்படி நீங்கள் எழுதணும், ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வித் அந்த பிளேஸ் நேம், டேட்டு, அப்புறம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் நான் சொல்லியிருப்பேன். தென் நோட்டீஸ், இமெயில் சம்டைம்ஸ் கேட்பாங்க. இதுக்கும் மாடல் பார்த்துக்கோங்க. வே டு சக்ஸஸ் கைட்லேயே இருக்கும். ஒரு மாடல் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் ஓனாக எக்ஸாமில் என்ன செஞ்சலாம் எழுதிடலாம். இது எல்லாமே ஓன் ரைட்டிங் தான். தென் பார்ட் 4 7 5 35 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் ஆன்சர் இருக்குல்ல. இந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட்டு 4 யூனிட்டில் இருக்க ப்ரோஸ் பேராகிராஃப், போயம் பேராகிராஃப், சப்ளிமெண்ட்ரி பேராகிராஃப் படிச்சுக்கணும். இப்போ ஒரு ப்ரோஸில் 3 பேராகிராஃப் இருக்குது. அப்போ நான் 3 படிக்கணுமா, வேணவே வேணாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேஸ்டில் போயம் பேராகிராஃப் படிக்கிறீங்க. அதில் 3 பேராகிராஃப் இருக்குன்னா 3 நீங்கள் படிக்க வேணாம். அந்த கேஸ்டில்ங்கிற போயமுக்கு ஒரே ஒரு சம்மரி, 1 காமன் பேராகிராஃபாக நீங்கள் என்ன படிச்சுக்கோங்க. கேஸ்டில் போயமோட சம்மரியை ஒரே பேராகிராஃபாக படித்து வச்சுக்கோங்க. அந்த கேஸ்டில் போயம்லேருந்து என்ன பேராகிராஃப் கேட்டாலும் அந்த நீங்கள் படிச்சிருக்கீங்கல்ல ஒரு பேராகிராஃப் சம்மரியாக படித்து வச்சுருப்பீங்கல்ல, அதை அப்படியே எழுதிருங்க. அடுத்து வந்து இப்போ 2 ஜென்டில்மேன் ஆஃப் வெரோனாக்கு ஒரே பேராகிராஃப் படிச்சுக்கோங்க காமனாக. அந்த லெசன்லேருந்து என்ன பேராகிராஃப் கேட்டாலும் நீங்கள் படிச்சு வச்சுருக்க அந்த சம்மரி காமன் பேராகிராஃபை என்ன செஞ்சலாம் எழுதிடலாம். ஸோ ஒரு ப்ரோஸ்க்கு இப்போ 4 ப்ரோஸ் இருக்குன்னா 4 பேராகிராஃப், 4 போயமுக்கு 4 பேராகிராஃப், 4 சப்ளிமெண்ட்ரிக்கு 4 பேராகிராஃப். அந்த லெசன்லேருந்து என்ன கேட்டாலும் நீங்கள் படித்ததை எழுதிருங்க. புரியுதில் என்ன சொல்கிறேன்னு? அப்போ டோட்டலாக 12 பேராகிராஃப் தான் படிக்க போகிறீங்க. ஓரளவு ஒரு 4-5 வாட்டி ரீட் பண்ணுங்கள், அதுவே மெமரைஸ் ஆயிரும். அண்ட் பேராகிராஃப் எழுதும் போது டைட்டில், ஆத்தர், அதுக்கப்புறம் மாரல்லாம் போட்டு கேரக்டர்ஸ்லாம் போட்டு ஒரே பேராகிராஃபாக எழுத ட்ரை பண்ணுங்கள். தென் கடைசி கீழே மாரல் வே டு சக்ஸஸில் கொடுத்துருப்பாங்களா முன்னாடி, அந்த பேட்டர்னே ஃபாலோ பண்ணுங்கள். சப் ஹெட்டிங்ஸ் இட் இஸ் நாட் அட்வைசபிள் ஆஸ் பெர் டீச்சர்ஸ் சொல்ல வரைக்கும் நான் கேட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. தென் நோட் மேக்கிங், சம்மரி ரைட்டிங், இதை 2 சூஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் சம்மரி ரைட்டிங் எழுதுங்க. ஏன்னா நோட்ஸில் வந்து நம்ம சைடு ஹெட்டிங்லாம் போட்டு எழுதுனா தான் நல்ல மார்க் கொடுப்பாங்க. அது டைம் ஆகும். பட் இது நம்ம வாசித்து அதில் வந்து ஹெட்டிங்ஸ் எடுத்து எழுதுகிற டைம் ஆகலாம். சம்மரியில் ரஃப் ட்ராஃப்ட், ஃபேட் ட்ராஃப்ட் போட்டு ஈஸியாக எழுதிடலாம். ஸோ இதுக்கும் எப்படி எழுதணுங்கிற மாடல் தெரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ எனக்கு தெரியும்ட்டு போயிடக்கூடாது. ரஃப் டிராஃப்ட் ஹெட்டிங் போடணும், ரஃப் டிராஃப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைக் பண்ணணும், ஃபேட் டிராஃப்ட் பண்ணணும், திருப்பி ஹெட்டிங் போடணும், கீழே நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் எழுதணும். ஸோ அந்த பேட்டர்ன் என்ன தெரிஞ்சுக்கணும். இதுக்கும் வீடியோஸ் இல்லை கைடை பார்த்து நீங்களே புரிஞ்சுக்கிட்டாலும் ஓகே தான். தென் லெட்டர் ரைட்டிங் இல்லைனா ரெஸ்பாண்ட் டு த அட்வர்டைஸ்மெண்ட், இதுக்கும் பேட்டர்ன் மாடல் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கைடில் இருக்குது, நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். தென் பேராகிராஃபான டாபிக், ஒரு டாபிக் கொடுத்து பேராகிராஃப் எழுத சொல்கிறது. இது எப்படி எழுதணும்னு ஒரு 2 பேராகிராஃபை நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டால் போதுமானது. ஹிண்ட்ஸ் டெவலப் பண்ணால் நீங்கள் ஓனாகவே எழுதிடுவீங்க. செமாண்டிக் ஃபீல்டு ஒர்க்னா ஒரு 5 சென்டென்ஸ் கொடுத்து அந்த 5 சென்டென்ஸ் எது ரிலேட்டடாக இருக்குது. இப்போ வந்து சிஎஸ்கே வான்ஸ் த ட்ராஃபி அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் கொடுக்குறாங்க, அது கிரிக்கெட் ரிலேட்டடாக. ஸோ அப்போ அது வந்து கிரிக்கெட்டுக்கு நீங்கள் மேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள்
ஏதோ ஒரு பொலிட்டிக்ஸ் ரிலேட்டடாக ஒரு நியூஸ் வந்திருக்கு, ஏதோ ஒரு எலெக்ஷனில் யாரோ ஜெயிச்சிட்டாங்கன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு, அது பாலிடிக்ஸ். ஸோ அப்போ அவங்க கொடுத்துருக்கிறது வந்து எந்த ஃபீல்டுக்கு ரிலேட்டடாக இருக்காதான் சிமெண்டிக் ஃபீல்டு ஒர்க்கு. தென் ப்ரோஸ் போயம் காம்ப்ரிஹென்ஷன், ஒரு பேராகிராஃப் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை ஒரு போயம் கொடுத்து 5 கொஸ்டின் கேட்கலாம். ஸோ அது ப்ரோஸ் போயம் காம்ப்ரிஹென்ஷன். தென் ஸ்பாட் எரர்ஸ், இதுக்கும் வே டு சக்ஸஸில் இருக்க நிறைய டைப்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமானது. அண்ட் நானும் இதுக்கு வீடியோஸ் கொடுத்துருக்கேன் போன வருஷம். ஜஸ்ட் அந்த ரூல்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு 4-5 வாட்டி ரீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு அது மண்டையில் ஏறிடும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணுறீங்களோ ஸ்பாட் எரர் கிராமர்லாம், அவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு ரூல்ஸ் அதுவே மண்டையில் என்ன செய்யும், ஞாபகம் இருக்கும். நீங்கள் போட்டு தனியாக மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் நோ யூஸ். ஒரு 2-3 வாட்டி ரூல்ஸை பார்த்துட்டு நீங்களே அதை நிறையா எக்ஸசைஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல்ஸ் உங்கள் மைண்டில் போய் என்ன செய்யும், ஸ்டோர் ஆகும். சரியா? தென் கிராமரில் டென்ஸ், மாடல்ஸ், ஹோமோஃபோன்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கும் கைடு, டெக்ஸ்ட் புக் அண்ட் கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்குமே நீங்கள் என்ன செய்யணும், பார்க்கணும். ஸோ என்ன படிக்கிறீங்கனாலும் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் அந்த டாபிக் இருந்துச்சுன்னா டெக்ஸ்ட் புக்கை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு தென் கைடு போங்க, தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போங்க. ஸோ இதுக்கு முன்னாடி எதுவும் உங்களுக்கு இப்போ நான் வந்து எதுக்கெலாம் வீடியோஸ் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்கிறேன். 3 2 6 கிராமர் பார்ட் இருக்குல்ல, அதுக்கு கண்டிப்பாக வீடியோ பார்க்கணும். தென் பேராகிராஃப் எப்படி எழுதணும் அதுக்கு வீடியோ பாருங்கள். தென் இப்போ இந்த நோட் மேக்கிங் சம்மரி ரைட்டிங்க்கு எப்படி எழுதணும் அதுக்கு வீடியோ பாருங்கள். அடுத்த லெட்டர் ரைட்டிங் எப்படி எழுதணுங்கிற மாடல் நான் சொல்லியிருப்பேன், அதுக்கு வீடியோ பாருங்கள். தென் ஸ்பாட் த எரர் கிராமருக்கு வீடியோ பாருங்கள். அண்ட் மற்றதெல்லாம் நீங்களே கூட ரீட் பண்ணிக்கலாம். எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா அந்த 21 மார்க் இருக்கலாம், நீங்கள் வீடியோ பார்த்து. எனக்கு வந்து ஒரு சிலருக்கு நானாக படிக்க எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்கும், எப்படி எனக்கு இது ஒரு மாதிரி போர் அடிக்கும். பட் யாராவது சொல்லிட்டு இருக்கிறத அப்படியே கேட்டுகிட்டே இருந்தால் என் மைண்டில் ஸ்டோர் ஆகும்னா நான் அதில் வந்து நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன், உங்கள் கூட பேசுகிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்கும். நீங்கள் அதை போய் என்ன செய்யலாம், யூ கேன் ரெஃபர் தட். சரியா? ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையுமே நான் சொல்லிட்டேன். அண்ட் எல்லாத்துக்குமே மெட்டீரியல்ஸும் இருக்குது, வீடியோஸும் இருக்குது, யூ கேன் கோ த்ரூ. என்னால் இந்த வருஷம் காலேஜ், ஸோ என்னால் முடிஞ்சிச்சுன்னா ஐ வில் ட்ரை டு கிவ் த அப்டேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுறேன். எனக்கு ரொம்ப ஆசை வீடியோஸ் நிறையா கொடுக்கணும்னு. பட் என்னால் இங்கே இருக்க சிச்சுவேஷன் என்னால் ஐ எம் நாட் ஏபிள் டு கிவ் தட் மச் வீடியோஸ். பட் whenever I get time I will make video for you guys. Thank you so much.